கடல் பக்கத்துல இருக்கு, சமுத்திரம் பக்கத்துல முருகர் இருக்காரு. தண்ணி நீர்னாலே உணர்வுகள் சார்ந்தது தான் கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ உணர்வு ரீதியா எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தாலும் அங்க நம்ம போயிட்டு அந்த கடல்ல நீராடணும். முருகரை பார்க்கறத காட்டிலும் அங்க கடல்ல நீராடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுற ஒரு விதமா. ஸோ முருகர் கோவில்ல தான் இருப்பாருல்ல, முருகர் எங்க வேணா அப்படியே காத்துல கரைஞ்சிருப்பாரு. சரிங்களா? அங்க போயிட்டு ஒரு நாள் தங்கி நம்ம கடல்ல நீராடி வரும்போது அப்போ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ அங்க போயிட்டு நீராடி அதை கடல்ல குளிச்சுட்டு ஒரு நாள் தங்கிட்டு நீங்க மறுநாள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று நடக்கும். ரொம்ப நாளா இழுபறியா அந்த வேலை கூட முடியும். அட்லீஸ்ட் குளிக்க முடியலையா, தடுப்புலாம் இருக்குதா, குளிக்க முடியலையா, நீங்க போற டைமே உங்களுக்கு செட் ஆகலையா, கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கடல் பக்கத்தில் கொஞ்ச நேரம் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளோட இமோஷன்ஸ் அங்கே கனெக்ட் ஆகும். ரொம்ப அமைதியாக நம்ம எவ்வளோ பெரிய ஒரு துக்கத்தில் போனால் கூட, அழுகையான ஒரு ஸ்டேஷனில் போனால் கூட அந்த கடலாண்ட போய் நிற்கும் போது எல்லாமே அப்படியே அமைதியாகும். நம்மளுக்கே தெரியாமல் அமைதியாகவும் அங்கே நம்ம மட்டும் தான் இருப்போன்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு தோணும். நம்ம தான் இருக்கிறோம், வேற இந்த உலகமே இல்லை, நம்ம சுற்றி நம்ம மட்டும் தான் இருக்கிறோம், நம்ம முருகர் தான் இருக்கார், அப்படி கனெக்ட் ஆகும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே கடலில் போயிட்டு குளிச்சுட்டு வர்றது தான் இம்பார்ட்டன்ட்.